6ஆம் அதிகாரம் வசனம் 22 மற்றும் 23. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். சரீரத்தின் விளக்கு கண்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த வசனங்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கோம். கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கடைசியாக பார்த்த குறிப்பு 20வது குறிப்பு நினைக்கிறேன். உள்ளத்தின் வாசல் கண்கள். நமது கண்களின் பார்வை தவறாக இருந்தால் அது பாவம் இதாக காணப்பட்டால் நமது வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருள் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படும். அதை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். 21வது குறிப்பு. இந்த உலகில் சிலருடைய பார்வை சற்று வித்தியாசமானதாக காணப்படும். சிலருடைய பார்வை, இந்த உலகில் சிலருடைய பார்வை சற்று வித்தியாசமானதாக காணப்படும். அந்த பார்வையில் ஒரு கரிசனை காணப்படும். இந்த உலகில் சிலருடைய பார்வை சற்று வித்தியாசமானதாக காணப்படும். அந்த பார்வையில் ஒரு கரிசனை காணப்படும். எல்லாருடைய பார்வை போல சிலருடைய பார்வை இருக்காது. அவங்க பார்வை சற்று வித்தியாசமானதாக இருக்கும். எப்படி வித்தியாசம்னா, அவர்கள் பார்க்கிற பார்வை ஒரு கரிசனையோடு பார்க்கிறதான ஒரு பார்வையாக அது காணப்படும். அப்படிப்பட்ட கண்கள் உள்ளதான பார்வையிலும் இருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி வாசிக்கிறோம். இதை யாரை குறித்து பார்க்கிறோம்? நாயின் ஒரு விதவையுடைய அந்த மகன் இறந்து போன அந்த மகனை அடக்கம் பண்ணதுக்கு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது அவங்கள பார்க்கும்போது அந்த தாயை பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய பார்வை, அவருடைய கண்கள் எப்படி காணப்பட்டது? ஒரு கரிசனையுள்ள ஒரு பார்வையாய் காணுவார். வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை பார்த்து. அப்போது ஆண்டவருடைய அந்த பார்வை ஒரு கரிசனையுள்ள ஒரு பார்வையாக காணப்படுது. இன்றைக்கும் உலகத்தில் சில அப்படி இருக்கிறாங்க, கரிசனையுள்ள ஒரு பார்வையுள்ளவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாதவர்களும் பிரஜாதிய மக்களும் கரிசனை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, இந்த மழை காலத்தில் அந்த ரோட்டோரமாக இருக்கிற ஜனங்களுக்கு போர்வை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். அவருடைய பார்வை ஒரு கரிசனையான பார்வை. ஆண்டவர் எப்படி அவர் அந்த நாயகத்தை பார்த்தாரோ அதே போல் இவருடைய பார்வை அந்த மக்கள் மீது ஒரு கரிசனையான பார்வை. ஏன்? படுக்க இடம் இல்லை, ரோட்டில் படுத்துக்கிறாங்க, குளிர்காலம், மழை காலம். அப்போ அவருடைய பார்வை ஒரு கரிசனையான ஒரு பார்வை. அந்த கண்கள் கரிசனையான கண்கள். அப்போ அவங்கள பார்த்த உடனே போய் பார்த்து ஒரு போர்வை கொடுத்து, ஸோ அப்படியே ஒரு போட்டு தான். அப்போ அப்படிப்பட்ட சிலருடைய பார்வை, எல்லாருடைய பார்வையில் சிலருடைய பார்வை கரிசனையுள்ள ஒரு பார்வையாக இருக்குது. 22வது குறிப்பு. கனிவோடு அக்கறையோடு பிறரது தேவைகளை பார்த்து, கனிவோடு அக்கறையோடு மற்றவருடைய தேவைகளை பார்த்து எப்படி உதவலாம் என்ற எண்ணம் கொண்ட பார்வை. இதுவே ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தமான பார்வை. கனிவோடு அக்கறையோடு மற்றவருடைய தேவைகளை பார்த்து எப்படி உதவலாம் என்ற எண்ணம் கொண்ட அந்த கண்கள், அந்த பார்வை, இதுவே ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தமான பார்வை, தூய்மையான ஒரு பார்வை. ஏன்னா ஆண்டவரை போல அந்த பார்வை என்னது? இரக்கமுள்ள ஒரு பார்வை. இப்போ நம்முடைய பார்வை 2வது காரியமாய் கரிசனையுள்ள பார்வையை என்ன செய்யணும்?
காணப்படணும். மற்றவர்களை பார்க்கும்போது யாருக்கு உதவலாம், எப்படி உதவலாம் என்றதான அந்த எண்ணம் கொண்ட கண்கள் இருக்குமானால், அந்த பார்வை இருக்குமானால், ஆண்டவருடைய பார்வையில் அது பரிசுத்தமான பார்வை, தூய்மையான பார்வை. மறுபடியும் சொல்கிறேன், கனிவோடு அக்கறையோடு பிறரது தேவைகளை அறிந்து எப்படி உதவலாம் என்ற எண்ணம் கொண்ட பார்வை, இதுவே ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தமான பார்வை அல்லது தூய்மையான பார்வை. அந்த கரிசனையுள்ள பார்வை நமக்கு வேண்டும். லூக்கா எழுதில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் லூக்கா 11:35-36 விதமாக வாசிக்கிறோம். லூக்கா 11:35-36. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். 23வது குறிப்பு லூக்கா 11ஆம் அதிகாரம் 35-36. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்யும், எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் போதிக்கின்றார். ஏனென்றால் சரீரத்தின் விளக்கு என்னது? கண்கள். ஸோ நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமாம், எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் போதிப்பதை நாம் இங்கே காண்கிறோம். 24. கண்களின் பார்வை சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை சின்னபண்ணமாகி போய்விடும். அதான் உண்மை. கண்களின் பார்வை சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை சின்னபண்ணமாக்கி போய்விடும். நம்முடைய பார்வை, கண்களின் பார்வை, அது நமக்கு சரீரத்தின் விளக்காக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. அப்போ அது சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், விழுந்துவிடும். நிறைய உதாரணங்கள் அதுக்கு நம்ம சொல்ல முடியும். போன வாரம் என்ன சொன்னோம், சிம்சனை கொடுத்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே போல் ஏவாளை கொடுத்து விட பார்த்தோம், அவனுடைய பார்வை. அப்போ அந்த பார்வை சரியில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், சீரழிந்து விடும்னு பார்க்குறோம். 25வது குறிப்பு இந்த உலகம். 24. அந்த கண்களின் பார்வை சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை சின்னமாகிவிடும். 23 லூக்கா 11:35-36. அதான் 23வது குறிப்பு, அந்த வசனம் தான் 23வது குறிப்பு, லூக்கா 11:35-36. 24 தான் கண்களின் பார்வை சரியில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை சின்னமாய்ப்படும். 25 உலகம், மாமிசம், பிசாசு போன்றவைகள் விரித்துள்ள மாய வலைகளை தெளிவாய் கண்டு. இந்த உலகம், இந்த மாமிசம், இந்த பிசாசு எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதில் விரித்துள்ள வலைகள் பெரிய வலைகள். அந்த மாய வலைகள் எல்லாமே எப்போ வேணால் எப்படி வேணால் செய்யலாம், விழ முடியும். ஸோ உலகம், மாமிசம், பிசாசு போன்றவைகள் விரித்துள்ள மாய வலைகளை தெளிவாய் கண்டு எச்சரிப்பு அடைந்து அதில் சிக்காமல் கவனமாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவம் செய்வதற்கு வெளியே போனாங்க, வெளியே போன அவசியமே இல்லை. எல்லாமே என்ன செய்ய முடியும், இங்கேயே என்ன செய்ய முடியும், கையில் எல்லாமே இருக்குது. இந்த உலகமே என்ன இருக்குது, ஒரு சின்ன அலைபேசியில் அடங்கியிருக்கு. இந்த உலகம் அதில் இருக்குது, மாம்ச காரியங்கள் இருக்குது, பிசாசுடைய காரியங்கள் எல்லாமே அதற்கு உள்ளேயே அடங்கியிருக்கு. நெட்டில் போனால் சரி அப்படியே போயிட்டு தான் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழியும்படியாக நிறைய மாய வலைகளை பிசாசன் விடுத்திருக்கிறதை என்ன செய்ய முடியும், நம்ம காண முடியும். அப்போ நம்ம அதில் எச்சரிக்கையாக இல்லை என்றால் என்ன செய்வோம், வீழ்ந்து போவோம். மறுபடி சொல்கிறேன், உலகம், மாமிசம், பிசாசு போன்றவைகள் விரித்துள்ள மாய வலைகளை தெளிவாய் கண்டு எச்சரிப்பு அடைந்து அதில் சிக்காமல் கவனமாய் வாழ வேண்டும். மாய வலைகளை தெளிவாய் கண்டு. நான் நிறையா காரியங்கள் பிசாசு கொண்டு வரதை காண முடியும். நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் பிசாசு விரிக்கிறதான வலைகள். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராலும் சரி, நிறைய மாய வலைகளை விரிச்சிருக்கிறத காண முடியும். ஸோ நம்ம தானே செய்யணும், கவனமாக இருக்கணும். 26
எது நித்தியமாய் எது நித்தியமாய் நிலைத்திருக்கிறதோ அதனை தெளிவாய் கண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எது நித்தியமாய் நிலைத்திருக்கிறதோ அதனை பார்த்து அதனை தெளிவாய் கண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அல்லது கொடுக்க வேண்டும். எது நித்தியம்? ஆண்டோட ராஜ்யம்தான் என்னது நித்தியம். இப்போ இந்த உலகம், இந்த மாமிசம், இந்த பிசாசலமான காரியங்கள் அது அழிவின் பாதையின் காரியங்கள், நித்தியமில்லாத காரியங்கள். ஸோ எது நித்தியமாய் நிலைத்திருக்கிறதோ அதனை தெளிவாய் கண்டு அதற்கு தான் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரெண்டு கண்கள் இருக்கு. ஒரு கண் பரிசுத்தமான பார்வை, ஒரு கண் அசுத்தமான பார்வையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ரெண்டுமே ஒரே பார்வை தானே செய்யும், பார்க்கும். ஸோ நம்ம தான் எது நல்லது தெளிவாய் கண்டு என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். 27 பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் அழைத்த பரம அழைப்பிற்காக இலக்கை நோக்கி தொடருவோம். ஏன்னா நம்முடைய பார்வை பரிசுத்தமான பார்வை இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இலக்கை நோக்கி தொடர முடியும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் அழைத்த பரம அழைப்பிற்காக இலக்கை நோக்கி தொடருவோம். பின்னானவைகள் என்னது? பழைய பாவத்தின் காரியங்கள், பழைய பாவத்தின் வாழ்க்கையான காரியங்கள். அவை எல்லாமே மறந்து முன்னானவைகள் நமக்கு முன்னாடி வைத்துக்கிறதான அந்த நித்திய ராஜ்யம், அதை நாடி தேவன் எதற்காக உங்களை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பிற்கு நோக்கி தொடர வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் அழைத்த பரம அழைப்பிற்காக இலக்கை நோக்கி தொடர்வோம். இந்த வசனத்துக்கு நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பண்டிதர்கள் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணான சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை இந்த பைபிள்ஸில் பார்க்க முடியும். ஸோ ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு பைபிள் ஸ்காலர், இன்னொரு வேத பண்டிதர் வேறு விதமாக சொல்கிறார். அதான் பார்க்கலாம். 28வது குறிப்பு. வேத பண்டிதர்களில் சிலர் மனுஷனுடைய கண்களை 2 பிரிவாக பிரிக்கலாம் என்கிறார்கள். வேத பண்டிதர்களில் சிலர் மனுஷருடைய கண்களை 2 பிரிவாக பிரிக்கலாம் என்கிறார்கள். வேத பண்டிதர்களில் சிலர் மனுஷருடைய கண்களை 2 பிரிவாக பிரிக்கலாம் என்கிறார்கள். ஒன்று சரீரத்தின் கண். சரீரத்தின் கண், இதை இருதயம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். வேத பண்டிதர்களில் சிலர் மனுஷருடைய கண்களை 2 பிரிவாக பிரிக்கலாம் என்கிறார்கள். ஒன்று சரீரத்தின் கண். இந்த கண்ணை எதை ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா இருதயம். ஒன்று சரீரத்தின் கண், இதை இருதயம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இப்போ கண்ணான சரீரத்தின் விளக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாரு அது கண் தான், ஆனால் அதே சமயத்தில் அது இருதயம் என்று சொல்லி இன்னொரு இதை சொல்கிறார், ஒரு வியாக்கியானம் பண்ணுறார். வேத பண்டிதரில் சிலர் மனுஷருடைய கண்களை 2 பிரிவாக பிரிக்கலாம் என்கிறார்கள். ஒன்று சரீரத்தின் கண், இதை இருதயம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். 29 நமது இருதயம் நன்மையானவைகளை தேடினால், நமது இருதயம் நன்மையானவைகளை தேடினால் அது ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும். நமது இருதயம்
நன்மையானவைகளை தேடினால் அது ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும். ஆவியின் கனிகள் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவையே. இப்போ அவர் சொல்கிற பார்த்தா இந்த கண்ணை எப்படி சொல்கிறாரு? இருதயம். இப்போ இந்த 9 காரியங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்போ இது எல்லாமே ஆவியின் கனிகள். இப்போ இதை கண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இது இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் என்ன இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஆவின் கனியாக அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த நீடிய பொறுமை, அந்த விசுவாசம், அந்த சாந்தம், அந்த இச்சையடக்கம் இருக்குமானால், அந்த ஆவின் கனி 9 எடுத்து இருக்குமானால் என்னுடைய சரீரம், என் கண்கள் என்ன இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். இப்போ புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கண்ணானது அவர் என்ன சொல்றாரு? இருதயம். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கு? அந்த ஆவியின் கனிகள். இந்த 9 கனிகள் எனக்குள் இருக்குமானால் என் கண்கள் வெளிச்சமாக இருக்கும். என் கண்கள் வெளிச்சமாக இருக்கும். 30வது குறிப்பு, இவருடைய கிரியைகளும் பேச்சுக்களும் வெளிச்சமுள்ளவைகளாக இருக்கும். யாருடைய இது? இந்த ஆவியின் கனிகள் யார்கிட்ட இருக்கும்? ஆவியின் கனிகள் யாரிடம் காணப்படுகிறதோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குமானால் இவருடைய கிரியைகளும் பேச்சுக்களும் வெளிச்சமுள்ளவைகளாக இருக்கும். மனுஷருக்கு முன்பாக அது பிரகாசமாக எரியும். மனுஷருக்கு முன்பாக அது பிரகாசமாக எரியும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து தான். ஏன்னா நம்ம பார்க்குறோம் சரீரத்தின் கண்கள் சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவருடைய பைபிள் ஸ்காலருடைய பார்வையில் அது இருதயத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா இது எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த கண்கள் வெளிச்சமாக இருக்கும், மனுஷருக்கு முன்பாக பிரகாசமாக இருக்கும். ஆவியின் கனிகள் உள்ளதான அந்த மனுஷனுடைய கிரியைகளும் பேச்சுக்களும் வெளிச்சமுள்ளவைகளாக இருக்கும், மனுஷருக்கு முன்பாக பிரகாசமாக இப்படி இருக்கும், பிரகாசமாக எரியும். 31, இப்படிப்பட்ட இருதயமே நல்ல இருதயம், இதுவே இங்கு தெளிவான கண் என்று கூறப்பட்டுள்ளதாம். இப்படிப்பட்ட இருதயமே நல்ல இருதயம், இதுவே இங்கு தெளிவான கண் என்று கூறப்பட்டது. அப்போ ஆண்டவர் கண்ணான சரித்திர விளக்காயின்னு சொன்னது அவருடைய பார்வையில் இருதயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நல்ல இருதயம் எது? இந்த ஆவியின் கனிகள் 9 இருந்துச்சுன்னா சரி, அவனுடைய கண் எப்படி இருக்கும்? தெளிவான கண்ணாக இருக்கும். இப்படிப்பட்ட இருதயமே நல்ல இருதயம், இதுவே இங்கு தெளிவான கண் என்று கூறப்பட்டுள்ளது. 32, சிலருடைய கண் கெட்டதாக இருக்கும், சிலருடைய கண் கெட்டதாக இருக்கும், இது அவருடைய கெட்ட இருதயத்தை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். சிலருடைய கண் கெட்டதாக இருக்கும், இது அவருடைய கெட்ட இருதயத்தை குறிக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஏன்னா இருதயம் அது கெட்டு போயிடுச்சுன்னா அதனுடைய கண்களும் சரி, அதனுடைய பார்வையும் சரி, செயல்கள் சரி, எல்லாமே என்னது? தவறானதாக இருக்கும். ஆகவே அதை சொல்லப்பட்டிருக்கு. சிலருடைய கண் கெட்டதாக இருக்கும், இது அவருடைய கெட்ட இருதயத்தை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நல்ல கண்ணும் இருக்கு, கெட்ட கண்ணும் இருக்கு. நல்ல கண் உள்ளவங்க என்னது? ஆவின் கனியில் உள்ளது எல்லாமே நல்ல கண்கள். கெட்ட கண்களும் இருக்கு, அது பாவத்தின் கண்களாய் இருக்கு. ஏன்னா அந்த இருதயத்தில் என்ன யோசிக்கிறோமோ அதான் பார்வைக்கு நேரம் செய்யும், போய்கிட்டு இருக்கும். அங்கே உள்ள என்ன சொல்லுதோ, உள்ள என்ன நம்ம திங்க் பண்ணுறோமோ அதுக்கு கண்கள் வழியாக என்ன செய்யும்? அது வெளியே வரும். 33,
கெட்ட இருதயம் பேராசைப்படும், தீமையை யோசிக்கும். கெட்ட இருதயம் பேராசைப்படும், தீமையை யோசிக்கும். கெட்ட இருதயத்தை உடைய சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கெட்ட இருதயம் பேராசைப்படும், தீமையை யோசிக்கும். கெட்ட இருதயத்தை உடைய சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆவின் கனி உள்ள இருதயம் வெளிச்சமாக இருக்கும். கெட்ட கனி உள்ள இருதயம் என்ன இருக்கும்? இருளாய் இருக்கும். அதான் ரெண்டுமே வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. கெட்ட இருதயம் பேராசைப்படும், தீமையை யோசிக்கும். கெட்ட இருதயத்தை உடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? இருளாகவே இருக்கும். 34. இவர்களுடைய பேச்சும் கிரியையும் ஆவிக்குரியதாக இருக்காது. இவருடைய பேச்சும் கிரியையும் எப்படி இருக்காதாம்? ஆவிக்குரியதாக இருக்காது. யாருடைய இருதயம்? கெட்ட இருதயம் உள்ள அந்த ஜனங்கள் அல்லது அவனுடைய பார்வையோ எப்படி இருக்காதான்? ஆவிக்குரியதாக இருக்காது. அவருடைய பேச்சும் சரி, கிரியையும் சரி, ஆவிக்குரியதாக இருக்காது. பரிசுத்தமாக இருக்காது. அசுத்தமானதாகவும் மாம்சத்துக்குரியதாகவும் இருக்கும். நான் சொல்கிறேன், இவருடைய பேச்சும் கிரியையும் ஆவிக்குரியதாக இருக்காது, பரிசுத்தமாகவும் இருக்காது, அசுத்தமானதாகவும் என்னது மாம்சத்துக்குரியதாகவும் இருக்கும். ஏன்னா நல்ல இருதயம் இருந்துச்சுன்னா ஆவின் கனிகள் இருக்கும். கெட்ட இருதயம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? கெட்டவைகளே யோசிக்கும், கெட்டவைகளான கிரியைகளை என்ன செய்யும். அப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்காது? ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்ய இருக்காது. அசுத்தமானதும் மாம்சத்துக்குரிய காரியம் தான் என்ன செய்யும்? இருக்கும். கடைசி குறிப்பு 35. நம்மிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாக இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாக இருக்கக்கூடாது. அப்படி இருளாக இருந்தால் அந்த இருள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். நம்மிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாக இருக்கக்கூடாது. அப்படி இருளாக இருந்தால் அந்த இருள் மிகவும் அதிகமாக இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23க்கு நாம் சித்த முதல் தலைப்பு சரீரத்தின் விளக்கு கண்கள். சரீரத்தின் விளக்கு கண்கள். அதில் ஒரு 35 சிறிய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சில வசனங்களும் பார்த்துருக்குறோம், சில குறிப்பையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 2 வசனத்துக்கு 2வது ஒரு தலைப்பு கொடுக்குறேன், கண்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 2 வசனம் சேர்த்து 2வது தலைப்பில் சிந்திப்போம், கண்கள். தலைப்பு கண்கள். ஒரு மனுஷனிடத்தில் நல்ல சுபாவம் இல்லை என்றால் அவன் நற்கிரியைகளை செய்ய மாட்டான். ஒரு மனுஷனிடத்தில் நல்ல சுபாவம் இல்லை என்றால் அவன் நற்கிரியைகளை செய்ய மாட்டான். ஒரு மனுஷனிடத்தில் நல்ல சுபாவம் இல்லை என்றால் அவன் நற்கிரியைகளை செய்ய மாட்டான். இரண்டாவது குறிப்பு, நமது உள்ளத்தில் வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் இருந்தால்
ரெண்டாவது குறிப்பு, நமது உள்ளத்தில் வெளிச்சத்திற்கு பதிலாக இருள் இருந்தால் நம்மால் ஆவிக்குரிய நற்காரியங்களை எதையும் செய்ய முடியாது. நமது உள்ளத்தில் வெளிச்சத்திற்கு பதிலாக இருள் இருந்தால் நம்மால் ஆவிக்குரிய நற்காரியங்களை எதையும் செய்ய முடியாது. ஏன்னா சரீரம் நல்லா வெளிச்சமாக இருந்தால் ஆவிக்குரிய கனிகள் இருக்கும், ஆவிக்குரிய கிரியைகள் இருக்கும். ஆனால் அதேது அந்த எண்ணம், அந்த இருதயம் கெட்டதாக இருந்துச்சுன்னா சரி, எந்த ஆவிக்குரிய நற்கிரிகளும் செய்யவும் முடியாது, காணவும் முடியாது. நமது உள்ளத்தில் வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் இருந்தால் நம்மால் ஆவிக்குரிய நற்காரியங்களை எதையும் செய்ய முடியாது. மூன்றாவது குறிப்பு, வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் நற்காரியங்களை செய்வார்கள். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் நற்காரியங்களை செய்வார்கள். தங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுப்பார்கள். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் நற்காரியங்களை செய்வார்கள். தங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுப்பார்கள். என்னுடைய கண்கள் தெளிவாய் இருந்தால், அதாவது வெளிச்சமாக இருந்தால், என்கிட்ட என்ன செய்யும்? நற்கிரியைகள் காணப்படும். ஆண்டோடைய வசனம் அதான் சொல்லுது, வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் நற்காரியங்களை செய்வார்கள், தங்களுக்கு உள்ளவர்களை விற்று என்ன செய்வார்களாம்? பிச்சை கொடுப்பார்களாம். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவற்றை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவற்றை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுப்பதும் இல்லை. ஸோ இங்கே வாசிக்கிற முதல் வார்த்தை, உங்களுக்கு உள்ளவற்றை என்ன செய்யுங்க? விற்று பிச்சை கொடுங்கள். அப்போ நம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால் நற்காரியங்களை செய்யும். அதை சொல்ல வருது. என்ன செய்யும்? நம்முடைய கண்கள் சரியாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால் முதல் காரியமாக என்ன செய்யும்? நல்ல காரியங்களை செய்யும். அதுவும் நம்மிடத்தில் உள்ளதை விற்று மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் அளவுக்கு நம்முடைய கண்கள் வந்து தெளிவாக இருந்தால் மட்டும் நடக்கும். நான்காவது குறிப்பு, இவர்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுப்பார்கள். இவர்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுப்பார்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இவர்களுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸோ வெளிச்சம் உள்ள கண்கள் இருக்கிறவங்க ரொம்ப இரக்கமுள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு கர்சனையோடு இருக்கும். அதான் இங்கே சொல்லப்படும். இவர்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுப்பார்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாய் இருக்கிறார். ஸோ இவர்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுப்பார்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ என்னுடைய கண்கள் வெளிச்சமாய் இருக்கும் பட்சத்தில் நான் நிறைய நற்கிரியைகள் செய்வேன், நிறைய நற்கிரியைகள் செய்வேன், தான தர்மம் செய்வேன். அது மாத்திரமல்ல, அப்படி செய்யும் போதும் தேவன் அதன் மேல் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். 5வது குறிப்பு, நான் சொன்னது போல் இந்த குறிப்புகளுக்கு நிறைய ஸ்காலர்ஸ் வேத பண்டிதர் ஒவ்வொருத்தர் கருத்து சொல்கிறாங்க, நம்ம சொல்லி பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு வேத பண்டிதர் வேறு விதமாக சொல்கிறார். 5வது குறிப்பு, கண்கள் என்பதை
பகுத்தறிதல் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கண்கள் என்பதை பகுத்தறிதல் என்றும் வேத பண்டிதர்கள் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, 2 கண்கள் இருக்கு, 2 பிரிவா இருக்கு, நல்ல கண்கள் இருக்கு, கெட்ட கண்களுக்கு சொல்லி ஒருத்தர் ஸ்காலர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு வேத பண்டிதர் சொல்றாரு, அந்த கண்கள் என்பது எதை குறிக்குமாம், இருதயத்தை குறிக்கும் சொல்லி சொல்றார். ஸோ இன்னொரு ஸ்காலர். ஸோ அந்த பைபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க என்பதை என்ன செய்ய முடியும், நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாசிக்கும் போது சாதாரணமாக வாசித்து போயிடுவோம். ஆனால் இந்த வேத பாட வகுப்பில் யார் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம என்ன செய்யும், தெளிவாய் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 3வது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்கள் என்பதை எதை செய்யுமா, பகுத்தறிதல் என்னது வேத புத்தகத்தில் சொல்றாங்க. அந்த வியாக்கியானம் பண்ண பகுத்தறிதல். பகுத்தறிதல் என்னது, பகுத்தறிதல் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஆன செய்யணும், நமக்கு ஆராய்ந்து பார்க்க. இப்போ அவங்க சொல்றாரு, அந்த கண்கள் என்பது அது பகுத்தறிதல் என்பது வியாக்கியானம் பண்ணுறாரு. 6வது குறிப்பு, சரீரத்தின் காரியங்களை 6வது குறிப்பு, சரீரத்தின் காரியங்களை வழி நடத்துவதற்கு சரீரத்தின் காரியங்களை வழி நடத்துவதற்கு கண்கள் பயன்படுவது போல சரீரத்தின் காரியங்களை வழி நடத்துவதற்கு கண்கள் பயன்படுவது போல ஆத்துமாவின் காரியத்தை வழிநடத்துவதற்கு பகுத்தறிவு தேவைப்படுகிறதாம். சரீரத்தின் காரியங்களை வழிநடத்துவதற்கு கண்கள் பயன்படுவது போல ஆத்துமாவின் காரியத்தை வழிநடத்துவதற்கு பகுத்தறிவு தேவைப்படுகிறது. ஏன்னா நமக்கு வழிநடத்துறது ஆத்துமா தான், அதுக்கு என்ன கிடையாது, சாவு இல்லை, ஆண்டு சமந்து போகும். அப்போ 2 இருக்கு. இந்த கண்கள் உலகப்பரமாக என்ன செய்யும், அதை வழிநடத்தும். நான் போகிறதுக்கு என்ன செய்யும், அது பாதை காமிக்கும். நான் படிக்கிறதுக்கு என்ன செய்யும், இந்த கண்கள் எப்படி எனக்கு உதவியாக இருக்கும். இது சரீரத்தின் கண்கள். ஆனால் அதே சமயத்தில் பகுத்தறிதல் 2வது, என்னுடைய ஆத்மாவில் வழிநடத்துவதற்கு இந்த கண்கள் தேவை. அது சரியாக வழிநடத்தணும். ஏன்னா இதை நான் வாசித்தா என்னுடைய சரீரத்தை நல்லா வழிநடத்துறது போல என் ஆத்மாவுக்கு இதை படிக்கும்போது என்ன செய்யும், அது எனக்கு பலன் கொடுக்கும். அதுவும் என்ன செய்யும், வரை ஆண்டவருக்கு வழிநடத்தும். அதுதான் ஆத்மாவின் காரியத்தை வழிநடத்துவதற்கு பகுத்தறிவு தேவைப்படுகிறது. 7வது குறிப்பு, இந்த கண்கள் பூரணமாக இருந்தால் நீதியாக நியாயம் தீர்க்கும், நித்திய பாதையில் நடத்தும். இந்த கண்கள் பூரணமாக இருந்தால், அதாவது பரிசுத்தமாக இருந்தால் நீதியாக நியாயம் தீர்க்கும், நித்திய பாதையில் நடத்தும், சரியாக நடத்தும். ஏன்னா அந்த கண்களே சொல்லும், நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி என்ன செய்யும், அந்த ஆத்மாக்களை வழி நடத்தும். பாவத்துக்கும் போவாய், பரிசுத்துக்கு போகிறதுக்கு என்னது, 2மே இந்த கண்கள் இருக்கு. அப்போ நம்ம இந்த கண்களை செய்து அது பகுத்தறியுது. இதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் கெட்டது. அது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யும், வழி நடத்தும். நாம் சரியாய் பார்த்து சரியாக நடந்தால், பகுத்தறிவு செஞ்சால் நித்தியத்துக்கு நேராக என்னை என்ன செய்யும், நடத்தும். நித்திய பாதையில் என்ன செய்யும், என்னை நடத்தும். 8வது குறிப்பு, கிருபையின் வெளிச்சத்தில் ஆத்துமாவை அழைத்து செல்லும். கிருபையின் வெளிச்சத்தில் ஆத்துமாவை அழைத்து செல்லும். ஆத்துமாவிற்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். கிருபையின் வெளிச்சத்தில் ஆத்துமாவை அழைத்து செல்லும், ஆத்துமாவிற்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த கண்கள் செய்யுது, நல்ல பகுத்தறியுது. இதுதான் நீதியின் பாதை, இது பாவத்தின் பாதை, இது கர்த்தர் விரும்புகிற பாதை, இது கர்த்தர் விரும்பாத பார்வை. நம்ம என்ன செய்யும், சரியாக பகுத்தறிந்து என்ன செய்கிறது, அது வழி நடத்தும். ஸோ கிருபையின் வெளிச்சத்தில் ஆத்துமாவை அழைத்து செல்லும், ஆத்துமாவிற்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். ஸோ அந்த சரீரத்தின் கண்கள் என்பது பகுத்தறிதல், எது நல்லது
எது கெட்டது என்பதை பகுத்தறியும்படியான காரியங்கள் நமக்கு விளக்குகிறது. 9வது குறிப்பு, ஒருடைய பகுத்தறிவு தெளிவில்லாமல் இருளாக இருக்கும் என்றால், ஒருடைய பகுத்தறிவு தெளிவில்லாமல் இருளாக இருக்கும் என்றால் அவன் தீமைகளை யோசிப்பான். 9வது குறிப்பு, ஒருவனுடைய பகுத்தறிவு தெளிவில்லாமல் இருளாக இருக்கும் என்றால் அவன் தீமைகளை யோசிப்பான், துன்மார்க்கமான காரியங்களை செய்வான். இந்த கண்கள் பகுத்தறிவுக்கு என்னத்தை சொல்றாரு? ஒருத்தர் 2 சொல்லியிருக்காரு. நல்ல கண், கெட்ட கண், தூய்மையான பார்வை, அசுத்தமான பார்வை. இன்னொருத்தர் சொல்றாரு இந்த கண்கள் எதை குறிக்குமாம்? இருதயத்தை குறிக்கும் சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இந்த கண்கள் எதை குறிக்குமாம்? அது பகுத்தறிதல். அது நீயான செய்யணும், பகுத்தறிய முடியும். இது நல்லது, இது கெட்டது என்னதானே செய்யும். உன்னுடைய கண்களே அது உன்னை வழி நடத்தும். அப்போ சரியான பாதையில் போனால் நித்தியத்து நேரம் வழி நடத்தும். ஆனால் அதே சமயத்தில் தெளிவில்லாமல் இருளாக இருந்தால் என்ன செய்யும்? பாவத்துக்கு நேராய் அந்த கண்கள் வழி நடத்தும். அவருடைய பகுத்தறிவு தெளிவில்லாமல் இருளாக இருக்கும் என்றால் அவன் தீமைகளை யோசிப்பான், துன்மார்க்கமான காரியங்களை செய்வான். 10வது குறிப்பு, அவனுடைய பேச்சும் செயலும் பாவம் நிறைந்ததாக இருக்கும். அவனுடைய பேச்சும் செயலும் பாவம் நிறைந்ததாக இருக்கும். அவனுடைய பேச்சும் செயலும் பாவம் நிறைந்ததாக இருக்கும். அவன் நிதானிப்பதும் தவறாகவே இருக்கும். அவன் நிதானிப்பதும் தவறாகவே இருக்கும். அவனுடைய பேச்சும் செயலும் பாவம் நிறைந்ததாக இருக்கும். அவன் நிதானிப்பதும் தவறாகவே இருக்கும். இப்படிப்பட்டவன் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுவான், செய்வான். இப்படிப்பட்டவன் நன்மையை என்ன செய்வானா? தீமைன்னு சொல்லுவானா? தீமை என்ன செய்வானா? நன்மை என்று சொல்லுவான். அதே மாதிரி அவன் செய்வான். ஏன்னா அவன் பகுத்தறிவு அப்படி தான் பகுத்தறிவான். தீமையானதை யோசிக்கிறான், தீமையானதை செய்கிறதுனால அவன் நன்மை தீமைன்னு சொல்லுவான், தீமை என்ன செய்வான்? நன்மை என்று சொல்லுவான். அந்த குறிப்பு மறுபடியும் சொல்றேன். அவனுடைய பேச்சும் செயலும் பாவம் நிறைந்ததாக இருக்கும். அவன் நிதானிப்பதும் தவறாகவே இருக்கும். இப்படிப்பட்டவன் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுவான். அதைத்தான் அவன் என்ன செய்வான்? செய்வான். இந்த உலகத்தில் சில தீமையான காரியங்கள் இருக்கு, நமக்கு தெரியும், நம்முடைய கண்களுக்கு தெரியும், அது தீமையும் தெரியும். ஆனால் அவன் பார்வையில் என்ன செய்யும்? அவன் நன்மை தான் சொல்லுவான், அது நன்மையானதும் சொல்லுவான். நமக்கு தெரியும் அது பாவத்தின் காரியங்கள், அது பாவத்தின் காரியங்கள், அது ஆண்டவர் இருக்கிற காரியங்கள் சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அவனுடைய பார்வையில் என்ன இருக்கும்? அது நல்லது, நன்மைன்னு சொல்லுவான். பிரஜாதியர் வழிபாடுகள் நமக்கு தெரியும். பிரஜாதியர் வழிபாடுகள் சில வழிபாடுகள் சரித்தை ஒடுக்கி என்ன செய்கிறாங்க? அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. சார் நம்முடைய பார்வையில் அது தீமை, கடவுள் அது வெறுக்கிற காரியம். ஆனால் அவங்க பார்வையில் என்னது? நன்மை, நாங்கள் நல்லது தான் செய்கிறோன்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 20. ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவித்து கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு என்னவா? ஐயோ. சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. நமக்கு தெரியும் அது தீமை தான், ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? இல்லை அது நன்மை தான் சொல்லுவாங்க.
அப்போ கடவுள் சொல்கிறாரு, அப்படி சொல்கிறவனுக்கு யாரும் என்னவாம், அவனுக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்கே தான் வாசிக்கும், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் பாவித்து. நமக்கு தெரியும் ஆண்டவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், ஆண்டவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். தீப ஒளித்தினால் எது, அவர் தான் வெளிச்சம். அது நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் ஆண்டவர் தான் வெளிச்சமாக இருக்கிறாரு, அவர் தான் ஒளியாக இருக்கார் தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது இல்லை, அதுதான் வெளிச்சம், அதுதான் வெளிச்சம். நமக்கு தெரியாது தீமைன்னு சொல்லி. ஸோ இதுதான் ஆண்டு சொல்கிறார். அப்படி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்னவா ஐயோ, ஏன்னா அவனுடைய பகுத்தறிதல், அவனுடைய கண்கள் தவறாய் போகிறது. 11 கண்ணானது நம்முடைய நோக்கமும் 11 கண்ணானது நம்முடைய நோக்கமும் ஆவலுமாக இருக்கிறது என்று சில வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கண்ணானது நம்முடைய நோக்கமும் ஆவலுமாக, அதாவது ஆசையாக இருக்கிறது என்று சில வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கண்ணானது நம்முடைய நோக்கமும் ஆவலுமாக, அதாவது ஆசையாக இருக்கிறது என்று சில வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நம்ம பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும், இந்த பொருள் பார்த்தாவே ஆசையாக இருக்கும், வாங்கணும்னு தோணும். சில பொருள் பார்த்தாவே தெரியும், சாப்பிடணும்னு தோணும், ஆசையாக இருக்கும். ஸோ அப்படியும் சில வியாக்கியானம் பண்ணுறாங்க. இந்த கண்களுக்கு அவ்வளவு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இவர் சொல்கிறாரு, அது நம்முடைய என்னது நோக்கமும் அதனுடைய ஆவல் ஆசையாக இருக்கும். 12 நமது கண்களினால் நமது நோக்கமும் ஆவலும் ஆசையும் பார்க்கிறோம். நமது கண்களினால் நமது நோக்கமும் ஆவலும் ஆசையும் பார்க்கிறோம். அது என்ன ஆவல், என்ன நோக்கம், என்ன ஆசைகள் என்பதை அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம். ஸோ ஒருத்தர் சொல்கிறாரு, கண்கள் 2 இருக்குது, நல்ல பார்வை இருக்குது, கெட்ட பார்வை இருக்குது சொல்லி. என்று சொல்கிறாரு, கண்கள் என்பது என்னது, ஒரு இருதயம், ஸோ அது ஆவின் கனிகள் இருக்கணும். அப்போ அது சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, கண்கள் என்பது அது பகுத்தறிதல், நல்லது எது கெட்டது எது செய்யும், அது பகுத்தறியும். இப்போ இவர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த கண்கள் இருக்கே அது நம்முடைய நோக்கமும் நம்முடைய ஆசையை வெளிப்படுத்தும். நம்ம என்ன நோக்கமோ அது வெளிப்படுத்தும், என்னுடைய ஆசை என்ன செய்யும் அது வெளிப்படுத்தும். அது எனக்குள்ள அது ஆவலையும் அது கொண்டு வரும். ஸோ அது என்ன நோக்கம், என்ன ஆவல், என்ன ஆசை என்பதை அடுத்த வாரமும் நம்ம சிந்திப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கண்ணானது சரித்தின் விளக்காக இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்துக்கிறோம். ஆண்டவரே, 2 வாரங்களாக நாங்கள் சிந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, குறிப்புகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் கண்கள் ஆண்டவரை தொடர்ந்து தெளிவாக இருக்கவும் வெளிச்சமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நம்ம நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைப்படி கர்த்தாவே இந்த ஆவியின் கண்ணிகள் ஆண்டவரை காணப்படவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் நல்ல காரியங்கள் ஆண்டவரை பகுத்தறியும்படியான கிருபைகளை தரும்படி நம்ம நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய கண்கள் ஆண்டவரை ஆத்மாவுக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக அதை வழிநடத்தும்படி நம்ம நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நம்முடைய வார்த்தை சிந்திக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you.